الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه وأتباعه وأهل بيته ومن تبعهم بإحسان إلى يوم الدين. وقد قال الله تعالى في كلامه العزيز وفي القرآن المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إذا جاء نصر الله والفتح ورأيت الناس يدخلون في دين الله أفواجا فسبح بحمد ربك واستغفره إنه كان توابا. صدق الله العظيم. சர்வபுகழும் புகழ்ச்சியும் சர்வதை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு இறைவனாகிய அல்லாஹ்வுக்கே அல்ஹம்துலில்லாஹ். உலகத்துக்கு ரஹ்மத்தாகவும் மனித கோடி கோடியை காட்டியாகவும் அல்லாஹ்வினால் அனுப்பப்பட்ட இறுதி தூதர் எனது மேலான முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய வாழ்க்கை வழிமுறைகளை யாரெல்லாம் பின்பற்றினார்களோ யாரெல்லாம் பின்பற்றிக் கொண்டிருக்கிறார்களோ கியாமத்துடைய நாள் வரும் வரை யாரெல்லாம் பின்பற்றுவார்களோ அத்துணை மூமினான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதும் ஸலவாத்தும் ஸலாமும் உண்டாகட்டும். அல்லாஹ்வுடைய மாளிகையிலே எத்திகாவுடைய நிலையத்துடன் நமக்கு அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வும் அவருடைய தூதரும் எங்களுடைய வாழ்க்கையில் எவைகளை எல்லாம் எடுத்து நடத்துமாறு வேண்டியிருக்கிறார்கள். அவைகளை இயன்றளவு வாழ்க்கையில் எடுத்து நடந்து கொள்ளும்படியும், எவைகளை வேண்டாம் என்பதை தடுத்துள்ளானோ அவைகளை முற்றுமுழுதாக தவிர்த்து நடந்து கொள்ளும்படியும் முதலில் எனக்கும் அப்பாவுக்கும் வசியத்திற்குள் நல்பதேச கட்டளையை பிறப்பித்துக் கொள்கிறேன். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, புனிதமான இஸ்லாம் மார்க்கம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் எல்லா பகுதிகளிலும் வழிகாட்டிருக்கிறது. ஒரு மனிதன் ஆரோக்கியமான பாடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை அழகான முறையில் வழிகாட்டுகிறது. ஒருவர் நோயாளியாக இருந்தால் அவர் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், தகப்பனாக இருப்பவர் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், தாயாக இருப்பவர் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், சகோதர சகோதரியாக இருக்கக்கூடியவர்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், அயல் வீட்டார்களுடன் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று இஸ்லாம் அழகிய முறையில் ஒவ்வொருவரையும் வழிகாட்டுகிறது. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, ஒரு மனிதன் வாழ்க்கையில் இறுதி கட்டத்தை அடைந்தார். வாழ்க்கையில் இறுதி கட்டத்தை அடைந்ததாக சில அடையாளங்களை வைத்து அவர் அறிந்து கொண்டால் அவர் வாழ்க்கையில் என்னென்ன விடயங்களை செய்ய வேண்டும் என்பதை அழகிய முறையில் இஸ்லாம் தெளிவுபடுத்தியிருக்கிறது. ஒவ்வொருவருக்கும் ஒரு ஆசை இருக்கிறது, என்னுடைய கடைசி நேரம் சிறந்ததாக அமைய வேண்டும். இன்னொரு கவலை இருக்கிறது, என்னுடைய இறுதி முடிவு இந்த நிலைமையில் மாத்திரம் ஆகிவிடக்கூடாது. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நல்ல முடிவை உண்டாக்கிக் கொள்வதற்கு, இறுதி முடிவை நல்லதாக ஆக்கிக் கொள்வதற்கு இஸ்லாம் என்ன வழிகளை நமக்கு காட்டுகிறது. அநேக மாணவர்களுக்கு அல்லாஹ் தஆலா திடீரென்று மரணத்தை கொடுப்பது கிடையாது. மரணம் வருவதற்கு முன்னால் மௌத்துடைய தூதுகளை அல்லாஹ் வாழ்க்கையில் அனுப்பி வைப்பார். ஒரு மனிதன் வயோதிகத்தை உணர்கிறான், முதுமையின் கஷ்டத்தை உணர்கிறான், கடுமையான நோயால் பாதிக்கப்பட்டிருக்கிறான், முடிகளெல்லாம் நரைத்து விட்டது, வாழ்க்கையில் பேரப்பிள்ளைகளை எல்லாம் காண்கிறான் என்றால் ஒவ்வொன்றும் அல்லாஹ் தன் வாழ்க்கையை மௌத்துக்கு அனுப்பக்கூடிய தூது.
அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ் தஆலா மலக்குல் மௌத் ரூஹை கைப்பற்றக்கூடிய மலக்குக்கு மனிதர்களுடைய ரூஹை கைப்பற்றக்கூடிய பொறுப்பை கொடுத்த போது அந்த மலக்குகள் அல்லாஹ்விடத்தில் ஒரு முறைப்பாட்டை செய்தார்கள். ஜஅல்தனி உன்கர் ருசுமி வயஸ்துமி பனிமா. அந்த மலக்குகள் அல்லாஹ்விடத்தில் சொன்னார்கள், ரப்பே, கடுமையான ஒரு பொறுப்பை எங்களுக்கு சாட்டியிருக்கிறாய். ஆதமுடைய மக்கள் எங்களை பற்றி பேசினால் எங்களுக்கு ஏசுவார்கள், எங்களை தூக்குவார்கள் என்று சொன்னபோது அல்லாஹ் தஆலா அந்த மலக்குகளிடத்தில் சொன்னார், மலக்குகளை பார்த்து சொன்னார், நீங்கள் ஒரு அடியானிடத்தில் அவருடைய ரூஹை எடுக்க போவதற்கு முன்னால் நான் அவருடைய வாழ்க்கையில் மௌத்துக்குண்டான தூதுகளை அனுப்பிக் கொண்டே இருப்பேன். பிறகு அவருடைய மௌத்துடைய நேரம் வரும்போது நீங்கள் ரூஹை எடுக்கும் போது அவர்கள் அந்த நோயை காரணம் சொல்வார்களே தவிர ஃபலா யகுன இல்லா பிஹைர், உங்களை பற்றி சொல்லும் போது நலவை தவிர சொல்லலாம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு சந்தர்ப்பம் எங்களுக்கு கிடைக்கிறதா? நாம் மௌத்துடைய தூதர் எங்களுடைய வாழ்க்கையில் வருகிறதா? இருந்த பலத்தை உணர முடியவில்லையா? முடிகளெல்லாம் நரைத்து போய்விட்டதா என்றால் அல்லாஹ் மௌத்துடைய தூதுவை அல்லாஹ் எங்களுடைய வாழ்க்கையில் நடத்துகிறார். இப்படிப்பட்ட மௌத்துடைய தூதை அடைந்தால் மனிதன் என்ன செய்ய வேண்டும் என்பதை இஸ்லாம் அழகான முறையில் படிக்கிறது. இதை எழுதி வைத்துக் கொள்ள வேண்டும், ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். கடைசி நேரத்தில் யாரும் சொல்லித் தருவதற்கு யாரும் இருக்க மாட்டார். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, மௌத்துடைய தூதுகள் வாழ்க்கைக்கு வர ஆரம்பித்தால் கஷ்டங்கள், துன்பங்கள், நோய்கள் வாழ்க்கையில் திடீரென்று வர ஆரம்பித்தால் முதலாவது செய்ய வேண்டிய வேலை, ஒருபோதும் நாம் நமக்கு சூழல் இருக்கக்கூடிய குடும்பத்தினரை பார்த்து நமக்கு வந்திருக்கக்கூடிய நோய், பிரச்சனை, கவலை, சஞ்சலம் எதுவாக இருந்தாலும் அதன் காரணமாக ஒருபோதும் மௌத்தை மட்டும் மேலெண்ணம் வைக்கவும் கூடாது, மௌத்தை கேட்கவும் கூடாது. சிலர்கள் அல்லாஹ் நோய்களை கொடுத்திருப்பார், அந்த நோயுடைய வருத்தத்தை தாங்க முடியாமல், பொறுமை செய்ய முடியாமல் தன்னுடைய குடும்பத்தினத்தில் சொல்லிவிடுவார்கள், நான் இப்படி அவதிப்படுவதை விட நான் மரணித்தால் ஒரு நாளில் என்னை அடக்கி விடுவார்கள், மரணித்தால் வழியும் தெரியாது என்னை போய் அடக்கி விடுவார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா யத்தமன்ன அஹதுல் மௌத் லிதுர்ரி நஸல. ஒரு மனிதனுக்கு வரக்கூடிய சஞ்சலம், சோதனை, கவலை, பிரச்சனை, நோய்கள் இவைகளினால் உங்களில் யாரும் மௌத்தை மாத்திரம் மேலெண்ணம் வைத்து விட வேண்டாம் என்பதார்கள். நாம் நினைக்கிறோம் நமக்கு வரக்கூடிய நோயின் காரணமாக நாம் மரணித்து விட்டால் எங்களுக்கு ஒரு வருத்தமும் கிடையாது, எங்களை குறிப்பாட்டி அடக்கி விடுவார்கள் என்று நாம் நினைக்கிறோம். ஆனால் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கபருடைய வாழ்க்கையும் கபருக்கு பின்னால் இருக்கக்கூடிய வாழ்க்கையும் நமக்கு முன்பின் அனுபவிக்கிறார்கள். யாருக்கு சொல்லலாம் நான் மரணித்தால் சொர்க்கம் சென்று விடுவேன், நேரடியாக என்னை அடக்கியவுடன் நான் சொர்க்கம் தான் சொல்லி சென்று விடுவேன் என்று யாருக்கும் சொல்ல முடியாது. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் நினைக்கிறோம் மரணித்தால் நல்லவென்று. அங்கே கபருக்கு சென்றால் அங்கு வரக்கூடிய சோதனை, புரட்சினை, கவலை, சஞ்சலம் உலகத்தில் வருவது போன்று அல்ல. எனவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் தெரியாத ஒன்றை கேட்டு பெற்றுக் கொள்ள வேண்டாம் என்பதாக தெரிந்தார்கள். மௌத்தை நேரிடம் வைக்க வேண்டாம், ஆசைப்பட வேண்டாம், அல்லாஹ்விடத்தில் கேட்கவும் வேண்டாம். அப்படி அவசியம் கேட்க வேண்டும் என்றால் நபி அவர்கள் ஒரு துஆவை சொல்லிவிட்டார்கள்.
செய்வாயாக என்ற துஆவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகான முறைப்படுத்தினார். அதிலும் ஒரு நாட்களில் உலமாக்கள் சொல்கிறார்கள், ஒரு மனிதன் தன்னால் இந்த மார்க்கத்திற்கு ஏதாவது குறைபாடு ஏற்பட்டுவிடும், என்ன இந்த மார்க்கத்தில் ஒரு குறைபாடு ஏற்பட்டு விடும் என்ற பயம் இருந்தால், என்னால் இதற்குண்டான பிரச்சனை வந்துவிடும், இந்த மார்க்கத்தில் என்னால் ஒரு குறைபாடு ஏற்படும் என்ற பயம் இருந்தால் அவர் மௌத்தை கேட்கலாம். செய்தனா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு கடைசி ஹஜ்ஜை செய்துவிட்டு வருகிறார். வாழ்க்கையை கடைசி ஹஜ்ஜை செய்துவிட்டு வருகிறார். வரும்போது அவர் ஒரு துஆவை கேட்கிறார். அல்லாஹும்ம கபுரத் சின்னி வதஅஃப குவதி வன்தஷரத் ரஹியதி ஃபக்பல்னி இலைக்க கைர முதையி வலா முஃபர்ரதி. யல்லா, என்னுடைய வயது முடிந்து விட்டது, வயது முடிந்து விட்டது. உமரல்லாஹு ஆட்சி உலகத்திலே 3 வகை ஆட்சி, உமரல்லாஹு ஹிலாஃபத். அவர்கள் இப்பொழுது பயப்படுகிறார்கள், என்னால் இந்த மக்களுக்கு இந்த இஸ்லாத்தின் சட்டங்களை சரிவர செய்துவிட முடியாது என்ற ஒரு கஷ்டம், கவலை ஏற்படுகிறது. என்னால் இதற்கு ஒரு குறைபாடு ஏற்படும் என்று இஸ்லாத்தில் ஒரு குறைபாடு என்னால் ஏற்பட்டு விடுமோ என்ற பயம் அவருக்கு வந்து அவர் இந்த துஆவை கேட்கிறார்கள். யாரா, என்னுடைய வயதெல்லாம் முதிர்ந்து விட்டது, எனக்கு இருந்த பலமெல்லாம் இல்லாமல் போய்விட்டது, என்னுடைய குடிமக்களோ பறந்து விட்டார்கள், எனக்கு என்னால் ஒரு குறை வருவதற்கு முன்னால் நீ உன்னிடம் என்னை அழைத்துக் கொள்வாயாக என்று துஆ கேட்டார்கள். வரலாற்றுடைய உலமாக்கள் சொல்கிறார்கள், அந்த மாதத்தின் கடைசி காலகட்டங்களிலே அவர்கள் ஷஹீதாக்கப்பட்டார்கள். இது அல்லாத வேறு எந்த ஒரு சந்தர்ப்பத்திலேயும் மௌத்தை கேட்கவும் கூடாது, மௌத்தை வேதனை வைக்கவும் கூடாது. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, ஒரு மனிதன் வாழ்க்கையில் மௌத்துடைய தூதுகளை அவன் வாழ்க்கையில் அடைய ஆரம்பித்தால் அடுத்ததாக செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒன்றுதான் இஸ்லாத்தின் மௌத்தை கேட்க வேண்டும். யாருக்கும் சொல்ல முடியாது, மௌத்தாகும் வரைக்கும் சொல்ல முடியாது, இவர் இஸ்லாத்தில் தான் பார்த்திருக்கிறார். இஸ்லாமுடைய மௌத்தை அதிகம் கேட்க வேண்டும், எப்பொழுதும் இஸ்லாத்தின் மௌத்தை கேட்க வேண்டும். கடைசி காலகட்டத்தை அடைந்தால், மௌத்துடைய கூறுகளை வாழ்க்கையில் அடைய ஆரம்பித்தால் அதிகமாக இஸ்லாத்தின் மௌத்தை கேட்க வேண்டும். சையத்னா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் மிஸ்ரில் பெரும் ஆட்சி நடத்தினார்கள். அந்த ஆட்சியை கொடுத்தான். இறுதி கட்டத்தில் அல்லாஹ் மௌத்துடைய தூதுவை வாழ்க்கையில் அனுப்பி வைக்கிறார். அவர்கள் ஒரு துஆவை கேட்டார்கள். அந்த துஆவை குர்ஆன் இன்னும் சொல்லித் தருகிறது. தவஃபனி முஸ்லிமன் வ அல்ஹக்னி பிஸ்ஸாலிஹீன். யா அல்லாஹ், என்னை முஸ்லிமாக மரணிக்க செய்வாயாக, நல்ல மக்களுடைய கூட்டத்தில் என்னை சேர்த்து அருள்வாயாக. எல்லோரும் கேட்க வேண்டிய ஒரு ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு துஆவை சொல்லி தந்தார்கள். தவஃபனா முஸ்லிமீன் வ அல்ஹக்னா பிஸ்ஸாலிஹீன். யா அல்லாஹ், எங்களை முஸ்லிமாக மரணிக்க செய்வாயாக, நல்ல மக்களுடன் எங்களை சேர்த்து அருள்வாயாக என்ற துஆவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே இஸ்லாத்தின் மௌத்தை கேட்க வேண்டும். அடுத்ததாக ஒரு மனிதன் வாழ்க்கையில் மௌத்துடைய தூதுகளை அடைய ஆரம்பித்தால் அடுத்ததாக அல்லாஹ்வின் மீது உண்டான நல்ல எண்ணங்களை உருவாக்கிக் கொள்ள வேண்டும். மனிதன் உலகத்தில் வாழும் போது அல்-அம்ரு பைனல் கௌஃபி வன் நஜா, ஒரு அடியானுக்கு அல்லாஹ் மீது பயமும் இருக்க வேண்டும், அல்லாஹ் இதை செய்தால் என்னை கண்டிப்பான் என்ற பயம் இருக்க வேண்டும், ஒரு ஆதரவும் இருக்க வேண்டும், அல்லாஹ் என்னை மன்னிப்பான் என்ற ஆதரவும் இருக்க வேண்டும். உலகத்தில் வாழும் போது இது ரெண்டும் இருக்க வேண்டும். ஆனால் மௌத்துடைய தூதுகளை அடைய ஆரம்பித்தால் அல்லாஹ்வின் மீது உண்டான நல்ல எண்ணங்களை உருவாக்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் என்னை மன்னிப்பான். எத்தனையோ பேரை அல்லாஹ் மன்னித்து இருக்கிறான், அல்லாஹ் என்னையும் மன்னிப்பான்.
ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே அல்லாஹ்வின் மீது நல்லெண்ணங்களை உருவாக்கி கொள்ள வேண்டும். எவ்வளவுதான் பாவம் செய்திருந்தாலும் அல்லாஹ் என்னை மன்னிப்பான் என்ற ஒரு ஆதரவு மௌத்துடைய நேரத்தில் மௌத்துடைய அடையாளங்கள் வந்தால் உள்ளத்தில் இருக்க வேண்டும். அடுத்ததாக அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எல்லோருக்கும் ஒரு ஆசை திட்டங்கள் இருக்கிறது. உலகத்தில் வாழும் போது எல்லோருக்கும் திட்டம் இருக்கிறது. நாளை தினம் எப்படி அமைய வேண்டும்? ஒரு நோயாளியாக இருப்பவர் இந்த மாதத்தில் என்னுடைய வியாபாரத்தில் நான் பெற்ற லாபத்தை அடுத்த மாதத்தில் எப்படி பெருக்கலாம், கூட்டலாம் என்ற திட்டம் இருக்கிறது. அதே போன்று அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு மனிதன் மரணித்தால் அவருக்கு யார் பொறுப்பாக வேண்டும்? இமாம் அபூ தாவூத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இறுதி கட்டத்தை அடைகிறார்கள். அவர் ஒரு வசியத்தை செய்கிறார்கள். நான் மரணித்தால் என்னை குளிப்பாட்டக்கூடியவரை சொன்னார்கள், இந்த ஊரில் இருக்கக்கூடிய இந்த இமாம் என்னை குளிப்பாட்ட வேண்டும் சொல்லிவிட்டு சொன்னார்கள். நான் மரணிக்கும் போது அந்த இமாம் அந்த ஊரில் இல்லை என்று நான் ஒரு புத்தகத்தை சொன்னார்கள். அந்த புத்தகத்தை படித்து அதில் இருப்பதை போல என்னை குளிப்பாட்ட வேண்டும் என்பதை சொன்னார்கள். யாரெல்லாம் உலக வாழ்க்கையில் நபியவர்களுடைய சுன்னத்தை பின்பற்றி வாழ்வார்களோ அவருக்கு ஒரு ஆசை இருக்கும். அவர் மரணித்ததன் பின்னாலும் அவருடைய ஒவ்வொரு நிகழ்வுகளிலும் நபியவருடைய சுன்னத்து கடைபிடிக்கப்பட வேண்டும் என்று ஒரு ஆசை இருக்கும். யார் தொழிலிக்க வேண்டும்? அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நிறைய சஹாபாக்கள் மரணிக்கும் போது தன்னை தொழிலிக்கக்கூடியவரை பற்றி சொல்லிவிட்டே வந்திருக்கிறார். யார் என்னை குளிப்பாட்ட வேண்டும்? எனக்கு மௌத்து வரும் போது என்னிடத்தில் பக்கத்தில் யார் அமர வேண்டும்? குறைந்தபட்சம் என்னுடைய மனைவிமாரிடத்திலாவது சொல்லி வைக்க வேண்டும். மரணிக்கும் போது யார் எனக்கு பக்கத்தில் உட்கார வேண்டும்? அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, சிலர்கள் அமர்வார்கள். மரணிக்க போகக்கூடிய மனிதருக்கு சில கோபங்கள் வந்திருக்கு. எங்களுடைய உலமாக்கள் சொல்கிறார்கள், யாருக்கு மௌத்து வரப்போகிறதோ அவருக்கு கலிமா சொல்லிக் கொடுக்க வேண்டும். ஆனால் கலிமா சொல்லிக் கொடுக்கக்கூடியவர் மரணிக்கக்கூடியவருடைய சொத்துக்கு அனந்தரக்காரராக வரக்கூடியவராக இருக்கக்கூடாது. ஏன் தெரியுமா? மௌத்தாகக்கூடியவர் நினைப்பார், என்னை மரணிக்க செய்துவிட்டு என்னுடைய சொத்தை அவமதிக்க பார்க்கிறார் என்று நினைத்து அவர் கலிமாவை சொல்ல மாட்டார். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவேதான் நமக்கு பக்கத்தில் யார் அமர வேண்டும் என்பதை சொல்லிவிட்டு இருக்க வேண்டும். வசியத்தாக எழுத வேண்டும். சிலர்கள் பக்கத்தில் அமர்வார்கள். சிலர்கள் பக்கத்தில் அமர்ந்தால் அவருடைய ரூஹுடைய தாக்கத்தை கொண்டு மரணிக்கக்கூடியவர் கலிமாவை மொழிகளுக்கு அனுப்பிவிடுவார். ரூஹுக்கு தாக்கம் இருக்கிறது. நல்ல மக்கள் பக்கத்தில் உட்கார்ந்தால் மரணிக்கக்கூடியவர் சில நேரம் கலிமாவை சொல்லிவிட்டு வந்திருப்பார். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, எனவே மௌத்தாகும் போது யார் பக்கத்தில் இருக்க வேண்டும் என்பதை சொல்லி வைக்க வேண்டும். நம்முடைய கணக்கில் இருக்கலாம், அந்த வசியத்தாக எழுதி வைக்க வேண்டும். சிலர்கள் எவ்வளவு இந்த வசியத்துக்கு பிரயோஜனம் தெரியுமா? சிலர்கள் இருப்பார்கள், தேக ஆரோக்கியத்தோடு இருப்பார்கள். ஆனால் திடீரென்று ஒரு விபத்துக்குள்ளாகி அவருக்கு பேசவும் முடியாது, எழுப்பவும் முடியாது, கத்தியோடு ஆகிவிடுவார்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஆனால் அவர் வாழ்க்கையில் செய்ய வேண்டிய கடன்கள், கொடுக்க வேண்டிய கடன்கள் இருக்கும். அப்படியே அவர் மரணித்து விடுவார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸிலே சொன்னார்கள், லா யஹில்லு லிஇம்ரின் அன் யபீத ثلاث லயால் இல்லா வஸியத்துஹு மக்தூபுன் இல்லாஹ். ஒரு மனிதனுக்கு 3 நாட்களை கழிப்பது ஹலாலாக மாட்டாத அவருடைய வசியத் எழுதப்படாமல் என்றார்கள். வசியத் எப்பொழுது எழுதி வைக்கப்பட வேண்டும்? அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அவர்கள் சொல்கிறார்கள், நபி அவர்கள் இந்த ஹதீஸை சொன்னதிலிருந்து என்னுடைய வசியத் எழுதப்படாமல் ஒரு இரவு கூட கழித்தது கிடையாது என்றார்கள். வசியத் எழுதப்பட்டது.
அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வசியத் யாருக்கும் தெரியக்கூடாத என்ற பிரச்சனையும் கிடையாது. நமக்கே எழுதலாம், நமது மனைவியை வைத்திருந்தலாம், நமது குழந்தைகளை வைத்து இந்த வசியத்தை எழுதலாம், யாருக்கும் தெரியலாம். வசியத் எவ்வளவு பிரயோஜனம் தெரியுமா? சிலர்கள் மரணிப்பார்கள், அவர்கள் வசியத் செய்துவிட்டு மரணிப்பார்கள். என்ன சொல்வார்? நான் மரணித்தாலும் என்னுடைய பிள்ளைகள் வருடத்தில் ஒரு நாள் சரி எல்லோரும் ஒன்று சேர வேண்டும், அவர்களுக்கு மத்தியில் ஒற்றுமையை வளப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று வசியத் சொல்லிவிட்டு மரணிப்பார். பிள்ளைகள் எல்லாம் எங்களுடைய தந்தை வசியத் செய்திருக்கிறார், எங்களுடைய குடும்பத்தை ஒற்றுமையை வலுப்படுத்துமாறு எனக்கு வசியத் செய்திருக்கிறார். குழந்தைகளுடைய மரணம் வரும் வரைக்கும் அந்த வசியத் அமல் செய்யப்படும். அவ்வளவு மிக முக்கியமானது ஒரு வசியத். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, வசியத்தில் மிக முக்கிய சொல்லிருக்க வேண்டும். மௌத்துடைய தூதுகளை ஆரம்பிக்கும் போது, அல்லாஹ்வுடைய வாழ்க்கையில் அனுப்பும் போது வசியத்தில் மிக முக்கிய கருத்து. அடுத்ததாக நான் கண்ணியமானவர்களே, வாழ்க்கையின் சில வெளிரங்கமான சில விடயங்கள் இருக்கிறது, அவைகளை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும். மௌத்து எப்போது இருக்கிறது? அல்லாஹ் மௌத்துடைய தூதுகள் வாழ்க்கையில் அனுப்பியிருக்கிறான் என்றால் சில விடயங்கள் இருக்கிறது, அதை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும். சில கடன்கள் இருக்கலாம், அந்த கடன்களை கொடுத்து விட வேண்டும். மரணித்தால் கூட மன்னிப்பு இல்லாத ஒரு கடன். அதே போன்று வாழ்க்கையில் சில அமானிதங்கள் இருக்கும், பிறருடைய அமானிதம் தன்னிடத்தில் இருக்கலாம், அந்த அமானிதங்களை ஒப்படைக்க வேண்டும். அது எதுவாக இருந்தாலும் சரி, அதாவது புத்தகமாக இருக்கலாம், புத்தகமாக இருந்தால் அந்த அமானிதங்களை ஒப்படைக்க வேண்டும். குடும்பத்தில் பகைகள் இருக்கலாம், நான் மரணிக்கப் போகிறேன், நிரந்தரமான ஒரு வாழ்க்கைக்கு செல்ல போகிறேன், இந்த போலியான உலகத்தை விட்டு செல்ல போகின்றேன் என்றால் தன்னுடைய குடும்பத்தில் பகைகள் இருக்கலாம். பகைகளை முடிவுக்கு முசாஃபா செய்து முஆனகா செய்து முடிவுக்கு கொண்டு வர வேண்டும். பக்கத்து வீட்டாருடைய பிரச்சனை இருக்கும், நாம் மரணிக்கிறாலும் தன்னுடைய பிரச்சனை தன்னுடைய குடும்பத்தினர்கள் துயர்ந்து செல்வார்கள். அதையெல்லாம் முறியடிக்க செய்து முசாஃபா செய்து அந்த பிரச்சனைகளை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சிலர்கள் நாளை கியாமத்துடைய நாளிலே வருவார்கள், உலகத்தில் பாவம் செய்திருப்பார்கள், ஆனால் பக்கத்து வீட்டால் நல்லவன் என்று சொன்னதின் காரணமாக அல்லாஹ் இவர்களை சுவர்க்கத்துக்கு அனுப்பிவிடுவார். காரணம் என்ன தெரியுமா? பக்கத்து வீட்டால் நல்லவன் என்று சொல்றார், மரணித்து வருகிறார்களே அவர் நல்ல ஒரு மனிதர். ஏன் காரணம் தெரியுமா? பக்கத்து வீட்டார்கள் நல்ல முறையில் நடந்து கொண்டால் அந்த சாட்சியின் காரணமாக அல்லாஹ் சுவர்க்கத்துக்கு அனுப்பிவிடும். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே இப்படிப்பட்ட வெளிரங்கமான சில விடயங்களை மௌத்துடைய தூதுகளை அடைய ஆரம்பித்தால் முடிவுக்கு கொண்டு வர வேண்டும். அடுத்ததாக ஒரு மனிதன் வாழ்க்கையில் மௌத்துடைய தூதுகளை வாழ்க்கையில் அடைய ஆரம்பித்தால் மிக முக்கியமான ஒன்று இருக்கிறது, அதை கேட்க வேண்டும். ஆனால் வாழ்க்கையில் கிடைக்காவிட்டாலும் உண்மையான நியத்துடன் கேட்டால் அல்லாஹ் நமக்கு வேண்டும். அதுதான் ஷஹாதத் என்பது. மன் சாத ஷஹாதத்தன் சிதகம் பில் கல்ப் பல்லகஹு அல்லாஹு மனாசில ஷுஹதா வ இன் மாத லா பஅஸ். ஒரு மனிதன் உள்ளத்தால் உண்மையான நியத்தோடு ஷஹாதத் என்ற வீர மரணத்தை கேட்கிறார், ஆனால் அவருக்கு அது கிடைக்கவில்லை. இருப்பிட்டால் மரணித்தாலும் அல்லாஹ் ஷஹாதத் என்ற வீர மரணத்தை அந்த கூலி அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, வாழ்க்கையின் மௌத்துடைய தூதுகளை அடைய ஆரம்பித்தால் அடுத்ததாக வாழ்க்கையில் நாம் கேட்க வேண்டிய சில துவாக்கள் இருக்கிறது. அதிகமாக அந்த துவாக்களை கேட்க வேண்டும். அது முதலாவது லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமா. அதிகமாக இருக்கிறது, அதிகமாக இதை சொல்ல வேண்டும், அதோடு நாம் செல்ல வேண்டும். தபரானியில் ஒரு ரிவாயத் இருக்கிறது, யார் கலிமா உடையவர்களாக இருப்பார்களோ, இமாம்கள் சொல்கிறார்கள், கலிமா உடையவர்கள் என்றால் எந்த நேரமும் இந்த கலிமாவை யார் மொழிவாரோ அவர் மௌத்துடைய நேரத்தில் தனிமையை உணர மாட்டார். மௌத்தாகும் போது தனிமையை உணர மாட்டார். குடும்பத்தில் எல்லோரும் சுற்றுப்பயண போகிறோம்,
குடும்பத்தில் எல்லோரும் சேர்ந்து போகிறோம். அங்கே தனிமை என்பது கிடையாது. சிலர்கள் மரணிக்கும் போது தனிமையை உணர்வார்கள், இருட்சியை உணர்வார்கள். அந்த நேரத்தில் யாருடைய வாழ்க்கையில் கலிமாவை மொழியக்கூடிய பாக்கியம் இருக்குமோ அவர் அந்த தனிமையை உணர மாட்டார். இரண்டாவது, சூரத்துல் ஹஷ்ரிலே வரக்கூடிய கடைசி ஆயத்துக்கள் அஊது பில்லாஹி ஸமீஇல் அலீம் மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் ஹுவல்லாஹு அல்லஸீ லா இலாஹா இல்லா ஹு ஆலிமுல் கைபி வஷ்ஷஹாதா என்று தொடங்கக்கூடிய 3 ஆயத்துக்கள் ஹதீஸிலே பதிவாக்கப்பட்டிருக்கிறது. யார் காலையில் இதை 3 தடவை ஓதுவாரோ 70,000 மலக்குமார்கள் இவருடைய பக்தர்களுக்கும் ரஹ்மத்துக்காக வேண்டி துஆ செய்கிறார்கள். இவர் மாலைக்கு முன்னால் மரணித்தால் சுஹதாக்களில் சேர்க்கப்படுவார். மாலையில் ஓதினால் அடுத்த காலை வரைக்கும் மலக்குகள் 70,000 மலக்குகள் இவருடைய ரஹ்மத்துக்கும் மக்ஃபிரத்துக்கும் துஆ செய்கிறார்கள். இவர் காலைக்கு முன்னால் மரணித்தால் சுஹதாக்களில் சேர்க்கப்படுகிறார். ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு வாழ்க்கையில் ஒரு துஆவை கேட்பார்கள். அது மிக முக்கியமான ஒரு துஆ. அல்லாஹ் யஷ்ஹது خير عمري آخرة وخير عملي خواتمة وجعل خير أيام يوم ألقاك. அல்லாஹ்வுடைய வாழ்க்கையில் கடைசி நாளை சிறந்ததாக்குவார். வார்த்தைகளில் கடைசி வார்த்தையை சிறந்ததாக்குவாயாக. உன்னை சந்திக்கக்கூடிய நாளை சிறந்ததாக்குவாயாக என்ற துஆவை ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் கேட்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, குர்ஆனில் ஒரு துஆவை கற்றுத்தருகிறது. மிக முக்கியமான ஒரு துஆ. குர்ஆனிலே அல்லாஹ் நபி அவர்களை பார்த்து சொல்றார். நபி அவர்களை பார்த்து சொல்றார். சூரா நஸ்ர் இதா ஜா நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ் என்ற சூரா இறங்குகிறது. அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் அழுகிறார்கள். கேட்டார்கள், சஹாபாக்களே அழுகிறீர்கள்? சொன்னார்கள், அல்லாஹ் தஆலா நபி அவர்களுக்கு மௌத்துடைய தூதுவை அனுப்பினார். நபி அவர்கள் மரணிக்க போகிறார். நபி அவர்கள் இந்த சூறாவை இறக்கிய போது சொன்னார்கள், வலா உலாஹுல் இத்திலாவ அஜலி, நான் என்னுடைய கவனை நான் மரணிக்க போகிறேன் என்று நான் உணர்கிறேன் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். என்னுடைய காலம் நெருங்கிவிட்டதாக நான் உணர்கிறேன் என்பதாக சொன்னார். அந்த சூறாவில் என்று சொல்லப்படுகிறது, நபி அவர்களுக்கு சில அடையாளங்களை சொல்லி மக்காவுடைய வெற்றி வந்தால் சில அடையாளங்களை சொல்லிவிட்டு அல்லாஹ் தஆலா சொல்றார், வஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக் வஸ்தக்பிருஹு. அல்லாஹ்வை நீங்கள் புகழுங்கள், அல்லாஹ்விடத்தில் நீங்கள் பாவமன்னிப்பு தேடுங்கள் என்ற வார்த்தை அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறார். ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் சொல்கிறார்கள், இந்த சூரா இறங்கியதன் பின்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னால் ஒரு துஆவை கேட்பார்கள். சுப்ஹானக ரப்பனா வ பிஹம்திக் அல்லாஹு அக்பர். சுப்ஹானக ரப்பனா வ பிஹம்திக் அல்லாஹு அக்பர். இந்த துஆவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலும் கேட்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, அடுத்ததாக நம்முடைய கடைசி நாள் இந்த உலகத்தில் எப்படி அமையும்? எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கிறது. கேட்டால் சொல்வார்கள், உங்களுக்கு மௌத் எப்படி வர வேண்டும் என்றால் சொல்வார்கள், நான் சுஜூதில் இருக்கும் போது வணிக வேண்டும். ஆனா உலகத்தில் எல்லாருக்கும் ஒரு வாக்கியம் கிடைப்பது கிடையாது. இபாதத்தில் மரணிப்பது அமலில் மரணிப்பதற்கு சமம். இபாதத் செய்து கொண்டிருக்கும் போது மரணிப்பது ஒரு நல்ல மௌத்து முறையா. அது ஒரு இபாதத் தான். நோன்பு பிடித்த நிலையில் மரணிப்பது. உலமாக்கள் நல்ல மௌத்துக்கு சில அடையாளங்களை சொல்வார். ஒரு மனிதன் குர்ஆன் ஓதிக் கொண்டிருக்கும் போது மரணிக்கிறார், நல்ல மௌத்துக்கு அடையாளம். ஒரு மனிதன் தொழுது கொண்டிருக்கும் போது மரணிக்கிறார், நல்ல மௌத்துக்கு ஒரு அடையாளம். சிக்ர் செய்து கொண்டிருக்கும் போது மரணிக்கிறார், நல்ல மௌத்துக்கு ஒரு அடையாளம். குர்ஆன் திலாவத் செய்து கொண்டிருக்கும் போது மரணிக்கிறார், நல்ல மௌத்துக்கு ஒரு அடையாளம். ஹஜ் உம்ராவுக்கு ஹராம் அணிந்த நிலையில் மரணிக்கிறார், நல்ல மௌத்துக்கு ஒரு அடையாளம். அது ஒன்றை சொல்கிறார்கள், நோன்பு பிடித்திருக்கும் போது மரணிக்கிறார், அது நல்ல மௌத்துக்கு ஒரு அடையாளம். மன் ஸாம யௌமன் இப்திகாஅ வஜ்ஹில்லாஹ் குதிம லஹு பிஹா தஹல் ஜன்னah. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், ஒரு மனிதன் நோன்பு நோக்குகிறார், அந்த நோன்பை கொண்டு அவருடைய முடிவு உண்டாக்கப்படுகிறது, அவர் சொர்க்கம் நுழைவார் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அல்லாஹ்வின் நல்லடியார்களே,
நம்மளில் சிலர்களுடைய நிலைமை இப்படி இருக்கலாம். தண்ணீரும் குடிக்க முடியாது, சாப்பாடும் சாப்பிட முடியாது, உணவுகளையும் சாப்பிட முடியாது. வெறுமனே ஒரு நீயத் இல்லை. ரமலானுடைய காலமாக இருந்தால் ஷஹருடைய நேரத்தில் ஒரு நீயத்தை வெறுமனே நான் ஒரு தினம் நான் நோன்பை நோக்கிறேன். நஃபிலான நோன்பாக இருந்தால், ரமலான் அல்லாத காலத்தில் நோன்பு நோன்பதாக இருந்தால், காலையில் எந்தொன்றும் சாப்பிடாவிட்டால் அன்றைய தினம் சூரியன் நடுவுச்சுக்கு வருவதற்கு முன்னால், லுஹருடைய நேரத்துக்கு முன்னால் யார் நீயத்து வைக்கிறாரோ அவருடைய நோன்பு வெறுமனே ஒரு நோன்பு தான், நீயத்து வைப்பதுதான். அந்த நேரத்தில் என்னுடைய நோன்பு கைப்பற்றப்பட்டால் நோன்புடைய நேரத்தில் நாங்கள் கலந்து விவாதத்தில் மறந்த கூடியதாக அல்லாவின் நல்லடியார்களே, நம்முடைய கடைசி நிலைமை இப்படி அமையும். எல்லோருக்கும் ஆசை இருக்கிறது, கலிமாவை மொழிந்த நிலைமையில் மகிழ்க்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யாருடைய கடைசி நிலைமை கலிமாவாக இருக்குமோ அவர் சுவர்க்கம் நுழைவார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசி நேரத்தில் நிறைய துஆக்களை செய்தார்கள். அல்லாஹ்வின் யௌமிக மின் சக்கராத்தில் மௌத் வ மின் கமராத்தில் மௌத். யா அல்லாஹ், இந்த மௌத்துடைய வேதனையை விட்டு நான் உனக்கு பாதுகாப்பு வேண்டும். இன்னொரு துஆவை சொன்னார்கள், அல்லாஹ் உஃபர்லி வர்ஹம்னி வஅர்ஹம்னி பிர் ரஃபீகில் அலா. யா அல்லாஹ், என்னை மன்னிப்பாயாக, எனக்கு இரக்கம் காட்டுவாயாக, உயர்ந்த உன்னின் பக்கம் என்னை அழைப்பாயாக, சேர்த்துக் கொள்வாயாக. நபி அவர்கள் ஒரு துஆவை கேட்டிருக்கிறார். ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் வாழ்க்கையின் கடைசி கட்டத்தில் ஒரு துஆவை கேட்டதாக ரிவாயத்துகளில் வருகிறது. அல்லாஹ்வின்னி உஹிப்பு லிகாஅக் வஅஹிப்ப லிகாஇ. யா அல்லாஹ், நான் உன்னை சந்திப்பதற்கு விரும்புகிறேன், நீயும் என்னை சந்திப்பதற்கு விரும்புவாயாக என்ற துஆவை ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் கேட்டிருக்கிறார். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, எல்லோருக்கும் ஆசை தன்னுடைய கடைசி நிலைமை சிறந்ததாக அமைய வேண்டும். ஆனால் வாழ்க்கையில் ஏழுமான ஒரு கட்டம் இருக்கிறது, ஏழாவது ஒரு கட்டம் இருக்கிறது. இரண்டு கட்டங்கள் இருக்கிறது. ஒரு மனிதனுக்கு ஏழுமான கட்டம் என்ன தெரியுமா? பேசுவதற்கு முடியும், சாப்பிடுவதற்கு முடியும், குடிப்பதற்கு முடியும். அந்த கட்டத்தில் மௌத்துடைய தூதுகள் வந்திருக்கலாம். ஆனால் எந்த மனிதன் அந்த தூதுகளை விலகிக் கொண்டு தன்னுடைய வாழ்க்கையில் சொன்ன பிரகாரம் தன்னுடைய வாழ்க்கையை அமைப்பாரோ, ஏழாத கட்டத்தில் நல்லா உதவி செஞ்சு கனிமா வராத நேரத்தில் நல்லா வரலை. ஏழுமான கட்டத்தில் முயற்சி செய்ததின் காரணமாக ஏழாத கட்டத்தை அல்லாஹ் பொறுப்படுத்தி சிறந்த மௌத்தை அல்லாஹ் தருவார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த சிறந்த மௌத்தை என் அனைவருக்கும் அல்லாஹ் தருவார். யாரா என்னுடைய பாவங்களை மன்னிப்பாயா, யாரா என்னுடைய உற்றார் உறவினருடைய பாவங்களை மன்னிப்பாயா, யாரா என்னுடைய தாய் தந்தையருடைய பாவங்களை மன்னிப்பாயா, யாரா என்னுடைய இறுதி நிலைமைகளை சிறப்பாக்குவாயா, யாரா என்னுடைய இறுதி நிலைமைகளை கலிமாவை ஒழித்த நிலைமையை என்னுடைய ரூஹை கைப்பற்றுவாயா. யாரா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த நிலைமையில் மன்னித்தார்களோ, எந்த கவலை மன்னித்தார்களோ, அதே நிலைமையை நமக்கு தருவாயா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஷஃபாத்தை பெற்ற கூட்டத்தில் அனைவரும் ஆக்கிடுவாயா. யாரெல்லாம் கபர்வாசிகளாக இருக்கிறார்களோ அவர்களை கொண்டிக் கொள்வாயாக, அவருடைய கபர்களை பிரகாசமாக்குவாயாக, அவருடைய கபர்களை சுவர்க்கத்தின் பூஞ்சொலியாக்குவாயாக. ஆமீன். وآخر دعوانا الحمد لله رب العالمين. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد ان لا اله الا الله ونشهد ان سيدنا محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وعلى ال محمد وبارك وسلم عليه. اما بعد، فيا ايها الناس وحدوا الله فانكم حين الاشقاء واتقوا الله فان التقوى بلاد الحسنات وعليكم بالسنه فان السنه تهدي الى البر ومن اطاع الله ورسوله فقد رشد واهتدى. واياكم البدع فان البدع تهدي الى المعصيه
ومن يعص الله ورسوله فقد ضل ضلالا. وعليكم بالصدق فإن الصدق يخزي والكذب يهلك، وعليكم بالإحسان فإن الله يحب المحسنين. فقد قال الله تعالى في كلامه العزيز وفي القرآن المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. إذا جاء نصر الله والفتح ورأيت الناس يدخلون في دين الله أفواجا وسبح بحمد ربك واستغفره إنه كان توابا. بارك الله لنا ولكم القرآن العظيم ونفعنا وإياكم بالآيات الحكيم. أقول قولي هذا أستغفر الله لي ولكم واستغفروه.